தேங்காய் பால், எள்ளுப்பால், கொள்ளுப்பால், கம்புப்பால், சோயாப்பால், முந்திரி பால், பாதாம் பால், இதெல்லாம் பால் இல்லையா. நீங்க பிடிச்சி பாத்தீங்கன்னா இப்ப நான் கம்பு பால் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து நீங்க முளைக்கட்டி வச்சு பிடிச்சிங்கன்னா அப்படியே பால் வரும். எல்லாம் வாங்கி வச்சீங்கன்னா அப்படி வரும். பச்சை நிலக்கடலை இருக்கையா, கடையில பச்சை நிலக்கடலை இருக்கு, அந்த நிலக்கடலையை நீங்க அரைச்சிங்கன்னா மிக்சி இருந்தா அரைச்சிங்கன்னா அப்படியே பால். அப்ப அந்த பாலோட நீங்க தேன், நாட்டு சக்கரையோ எதுவோ வெள்ளமே கலந்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம நேச்சுரலோட கிடைக்கிற அசுர பலம் அப்படியே கிடைக்கும். முந்திரி பாலா சாப்பிட்றதோட நான் மளிகை கடையில் தான் வேணும். முந்திரியை வந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே அதோட நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடணும், அப்படியே பலம் அவ்வளோ அதிகரிக்கும். தேங்காயை சாப்பிட்டீங்கன்னா நரம்பு பலமாகும். அது நீங்க தேங்காயை 10 ரூபாய்க்கோ 5 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ரூபாய் அறியறீங்க, மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அப்படியே புளிஞ்சிங்கன்னா பால் வரும். அந்த தேங்காய் பாலை நீங்க தேங்காய் தயிராக கூட யூஸ் பண்ணலாம், கெடுதல் கிடையாது. எப்படின்னா அது எலுமிச்சப்பழம் 2 சொட்டு விட்டுட்டீங்க, தயிரா மாறி. அப்ப நீங்க தயிர் மோர் சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்லி பால் தயிர் மோர் நீங்க இது மாதிரி தாவரங்களுக்கு மாறிட்டீங்கன்னா சைடு எஃபெக்டே கிடையாது. அப்ப நீங்க தாராளமா சாப்பிடலாம். தேங்காய் நிலக்கடலை அப்படிதான் பச்சையா இருக்குதா, வாங்கி சாப்பிடலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த முந்திரி ஆகட்டும் இல்ல கோதுமை ஆகட்டும், இது நேரடியா சாப்பிட்றதுக்கும் அது பால் வடிவுல சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் உண்டா? ஆமாங்க, நம்ம இந்த உணவு உடம்பு எப்படின்னா திரவ நிலையை தான் அதிகம் ஏத்துக்கும், திட நிலையை ஏத்துக்காது. இப்ப எப்படி அண்டத்திலே உள்ளது பிண்டம், பிண்டத்திலே பூமியில நீர் அதிகமா நிலம் அதிகமா? நீர் தான். அப்ப நீர் பகுதி தானே. நாம எதுல இருந்து பிறக்கிறோம்? தாயோட பனிக்கூட நீர்ல இருந்தா பிறக்கிறோம். அப்ப நீர் தன்மை தான் நமக்கு உடம்புல நிறைய இருக்கணும். நீர்ச்சத்துள்ள உணவை தான் நிறைய சாப்பிடணும். 70% நீர்ச்சத்துள்ள உணவு, 30% நிலச்சத்துல சத்துள்ள உணவு, அது சாப்பிடலாம். அப்போ அது வந்து இந்த திரவ வடிவுல சாப்பிடும்போது பலன் கூடுதலா இருக்கும். அதே தான் நாங்க கனியில வந்து 4 வகை கனி வச்சோம். சாறு கனி, சதைக்கனி, மாவு கனி, உலர்கனி. அப்ப இந்த 4 கனியில் நீங்க எதை முதல்ல சாப்பிடணும்? சாறு கனி தான் சாப்பிடணும். அப்ப இந்த நீர்கனி சாப்பிட உயிருள்ள உணவு, அது அல்கலைன் ஃபுட். அப்ப அந்த உணவு நீங்க சாப்பிட பாத்தீங்கன்னா உங்க உடம்புல வந்து சக்திகளே அழியாது, அது உயிருள்ள உணவு. இதான் எவ்வளவுதான் இந்த உணவு சாப்பிட்டாலும் அது வந்து உயிரற்ற உணவு தான். பாதி சத்துக்கள் கிடைக்கும், பாதி சத்துக்கள் கிடைக்காது. தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சு உடம்புல 25 வயசு இருக்கிற சக்தி எத்தனை வயசாயிட்டா உடம்பு விட்டு அழிவே அழியாது. இல்லைன்னா நம்ம எதையும் கேட்க மாட்டோம்னு ஆரம்பிச்சோம்னா சக்திகள் உடம்பு விட்டு போயிட்டே தான் இருக்கும். பாருங்க, நிறைய பேர் 20 வயசுல இருக்கிற சத்து 40 வயசுல இருக்கிறது இல்லை, 40 வயசுல இருக்கிறோமா 60 வயசுல சத்து இருக்கிறது இல்லை. காரணம் என்ன? நம்ம முறையான உணவை என்ன யாரும் கடைபிடிக்கல. சித்தருக்கு மட்டும் அது ரகசியமா இருந்து அவங்க அதை மட்டும் காப்பிட்டாங்க. இன்னும் பழங்கள் அருந்த தூய நீர், இதோட சப்ஜெக்டே முடிச்சாங்க. 2 போதும் இந்த உடலுக்கு. சித்த உடம்பு இருக்கிறவங்க அதிகம் வந்து பாத்தீங்கன்னா உரகத்தை எடுத்துக்க கூடாது, டீ காப்பியே சுத்தமா நிறுத்திடணும். அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா மூலிகை டீ. அதுக்கு தான் வந்து தோசைங்களை போக்குறதுக்கு இந்த சுக்கு காப்பின்னு ஒண்ணு கொண்டாந்து அறிமுகம் பண்ணணும். சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிகடுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. இது 3 வந்து தோசைங்களை போக்கக்கூடியது. அதே நம்ம மல்லி, கொத்தமல்லி, ஆவாரம்பு, நாட்டு சக்கரை இது மாதிரி ஏதோ கலந்து சாப்பிட்டோம்னா உடம்பு ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கு. இந்த திரியோசன அடி வராம இருக்கிறது ஒவ்வொரு பண்டைய கால தமிழங்க ஒவ்வொரு வீட்லயும் விருந்தோம்பங்கிற பேர்ல முதல்ல கொடுக்குறது சுக்கு காப்பியா இருக்கும். இது கிடைக்கலங்கிற பட்சத்தை ஆவாரம்பு போய் பொறிச்சிட்டு வந்து டீ வைப்பாங்க. நீங்க ஆவாரம்பு சாப்பிட்டா சாபாரை கண்டது உண்டுன்னு சொல்லுவாங்க. 72 நாடி நம்பர்கள் பலமா இருக்கும். எப்படியும் அது குளிர்ச்சி தன்மை உடையது, உஷ்ணமாயிடக்கூடாது. நமக்கு நம்ம நாடு உஷ்ண நாடுங்கிறத மாதிரி அங்க வந்து குளிர்ச்சி நமக்கு தேவை, உஷ்ணம் தேவையில்லாது. உஷ்ணம் லிமிட்டான உஷ்ணமா இருக்கணும். அது உடற்பயிற்சி, யோகா இதன் மூலியமா கிடைக்கக்கூடியது. நம்ம அது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சான்ஸ். செம்பருத்தி பூ குடிச்சாங்கன்னா யாரு ஆண்களுக்கு குடிச்சாங்க, பெண்களுக்கு மாதாவிடாய் வழி வராது, ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அப்ப யாரா இப்ப இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு எப்ப வருதுன்னு ஹார்ட் அட்டாக் தெரியலையா? செம்பருத்தி பூ ஊட்டியும் இஞ்சி தோல் செய்விட்டு அதை வந்து சாரா பிழிஞ்சி அதை தேன் கலந்தோ நாட்டு சக்கரை கலந்தோ டீ மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா ஹார்ட் அட்டாக்குன்னு வேலை கிடையாது. இப்ப இது சிம்பிளான உணவு முறை தான் எனக்கு சொல்லியிருக்கேன். அப்ப இதை கடைபிடிக்கலாமே.